அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கான பொது தமிழுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டென்டேட்டிவ் அப்படின்றதுனால ஆன்சர் கீக்கும் இதுக்கும் 2லேருந்து ஒரு 4 கொஷின் வேரியேஷன் இருக்கலாம். நீங்களும் நாங்கள் சொல்லக்கூடிய ஆன்சரை வெரிஃபை பண்ணிவிட்டு சரியான விடைகள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், புத்தகத்தோட சோர்ஸை பார்த்து. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். பொறுத்துக்கை கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஏ. தட்டு அப்படின்னா சோளம் அப்படின்றதும், கழி அப்படின்னா கரும்பு, கழை அப்படின்னா மூங்கில், அடினா வேம்பு அப்படின்னு வரக்கூடியது. அப்போ 1க்கு ஏ விடை. 2வது கொஷின் பார்ப்போம். யானையினுடைய ஒளிமரபு கேட்டிருக்காங்க. யானை என்ன பண்ணும்? வெளியிரும் அப்படின்னு வரப்போ ஆன்சர் பி. 2க்கு என்னது? பி. அடுத்து 3வது கொஷின் பாருங்கள். மானினுடைய தொகை மரபு சொல்ல கேட்டிருக்காங்க. மானோட தொகை மரபு சொல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா கூட்டம். இதுக்கு கூட்டம் என்பது விடை, நிறை வராது, ஆநிறை அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து 4th கொஷின். பொருந்தாத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா உற்றார் அப்படின்றது தான் இதனுடைய பொருந்தாத சொல்லாக இருக்கக்கூடியதாக இருக்குது. 4க்கு ஆன்சர் பி. 5வது கொஷின். அகரவரிசை. கொஞ்சம் இது ஒரு டஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். சரியாக புரியாதப்போ இதை தவறுதல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. 5க்கு சி அப்படின்றது தான் இதற்கான விடை. அடுத்து 6. வெற்றி வீரம் வழி பொருளை தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. விரல் அப்படின்றது தான் இதனுடைய விடையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. 7. பிரித்து எழுதுக. இதற்கான விடை என்ன அப்படின்னா வேல் கூட்டல் நன்மை. 7க்கு டெல்லி தான் ஆன்சர். அடுத்து 8. 8க்கு என்ன விடை? அது கூட்டல் அன்று என்ற சொல்லை சேர்த்து எழுதுங்கன்னா அதான்று அப்படின்பது விடை. 8க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டெல்லி. அடுத்து 9 பாருங்கள். உள்கூட்டல் மனம். இதற்கான விடை என்ன அப்படின்னா உள்மனம். அப்படியே தான் புணரக்கூடியதாக இருக்கும். 10வது கொஷின் பார்க்கலாம். ஏது யாது என சுட்டு சொற்கள் ஆகும். இது எல்லாமே வினாச்சொற்களில் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள். ஏ யா சுட்டு எழுத்து. இது எல்லாமே வினா எழுத்து. அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. 10க்கு டெல்லி. 11 பாருங்கள். ஒருமை பன்மையை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்விக்கு மேலே வந்திருக்கு. ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். இப்போ அது நாய். இப்போ கல்னு வந்தாலுமே அதெல்லாம் பன்மை. அப்போ அந்த இடத்துல பெண்மை, பன்மைகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள். அடுத்து பெண்பாலில் ஒருமை தங்கை. அப்போ டெல்லியில் 2 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே ஆன்சர் முடிஞ்சிடுச்சிங்க. 11க்கு ஏ. இந்த ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலுமே இதை ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்து 12வது கொஷின் பாருங்கள். ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலால் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுங்கினால் மனிதநேயம் மலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வள்ளலால் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுங்கினால் மலரும். டெல்லி ஆன்சர் கொடுத்துருக்கோம். அடுத்து 13வது கேள்வி. இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். குவிந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப 13 அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அப்போ 13க்கு ஏ தான் சரியான விடை. 14. இது நம்ம திருக்குறளில் நம்ம அதிகமாகவே பார்த்துருப்போம். மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர் என்ன செய்வதால் வாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவினர்கள் முகம் தெரிந்து போனால் வாடக்கூடியதாக இருக்கும். 14க்கு டெல்லி ஆன்சராக இருக்கக்கூடியது. அடுத்து 15. உவே சாமிநாதனின் வாழ்க்கை வரலாற்று நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னா என் சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நூல். ஓகேங்களா? சரி, 16 பார்ப்போம். பெருஞ்சித்திரனார் நடத்தப்படாத இதழ் அப்படின்னா தேசபக்தன். மீதி 3மே அவர் நடத்தக்கூடிய இதழ்களாக இருக்கும். 16க்கு சி. அடுத்து 17. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கரும்பு அப்படின்றது தான் அதை குறிப்பாது. மற்றபடி சூரியன், நெருப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பன்றி அப்படின்றதும் கனலி அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த பேராகிராஃப் வந்து எளிமையான ஒன்று தான். இந்த பேராகிராஃபை நீங்கள் முழுமையாக படிங்க. படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். 18க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அறநூல்கள் சி அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை அப்படின்னா அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை எது அப்படின்னா என்ன கலை? கல்வி அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், இருபதாவது கேள்வி. 20 என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. மருத்துவர்கள் வலியுறுத்தும் முதன்மையானது அப்படின்னா அகநடை பயிற்சி. அடுத்து 21 வாழ்நாள் காலம் முழுவதும் அப்படின்னு வரப்போ பி. 21க்கு பி ஆன்சர். இந்த ஒரே நிமிஷம் இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் பார்ப்போம். மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? இங்கே பாருங்கள், நடை ஒன்றே உடல்நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று மருத்துவர்கள், அது புறநடை. அப்போ புறநடை அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர். அப்போ 20க்கு வந்து ஏ அப்படின்றது. 21க்கு அகநடை பாம்பை. 22 என்னவாக இருக்கணும் அப்படின்னா இளமையாக இருத்தல் வேண்டும், டெல்லி. அடுத்து பாருங்கள், இடியோடு கேட்ட நாகம் போல ஓமை தொடர் என்ன அப்படின்னா மிரட்சி அப்படின்றது தான் இதற்கான விடை. 23க்கு சி. அடுத்து பார்ப்போம், நீர் பூத்த நெருப்பு போல அப்படின்னா என்ன? நீர் என்பதனுடைய பொருள் என்னன்னா சாம்பல். இப்போ 24க்கு ஆன்சர் ஏ. 25 மீதுன் விரும்போல். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஔவையார் அவர்களுடைய ஆத்திச்சூடியில் வரக்கூடியது. இது என்ன அப்படின்னா நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்றது தான் ஆன்சர். 25க்கு டெல்லி. அடுத்து பாருங்கள், புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகம் உள்ள வேதியியல் ஆய்வகம் 2 கோடி செலவு மேம்பட்டில் புதுப்பிக்கப்படும் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா இயற்கை வளம் துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். கீ ஆன்சரை பார்ப்போம். மேபி மாறக்கூட சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பாருங்கள், 27 என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27க்கு வந்து தாங்குபவர் அப்படின்றது தான் இந்த கலைச்சொலுக்கு இணையான ஆன்சர். 28க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டெல்லிங்க. 28 அதற்கான விடை என்ன? டெல்லி. அடுத்து 29 பார்ப்போம். சரியான தொடர்களை கண்டறி. கிளைகள் முறிந்து விழுந்தன. இங்கே பாருங்கள், குரங்கள் மரத்திற்கு மரம் தாவின அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. இங்கே வந்து என்ன வரணும்? நான் வரணும். இங்கே வந்து என்ன வரணும்? தூ வரணும். இங்கேயும் நான் வரணும். அப்படி எழுதுனதான் அது சரி. ஒருமைப்பன்மை விதிகள் தான் அதிகமான வினாக்கள் வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கின்றான் அப்படின்றது என்னது? நிகழக்கூடிய காலம், செல்கின்றான். அப்போ 30க்கு வந்து பாம்பே என்பது தான் ஆன்சர். அடுத்து 31 என்ன அப்படின்னா புல்லாய் அவை அப்படின்னு வரப்போ பிணை அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் சொல்வளம் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம்னாலுமே நமக்கு இதுக்கான விடைகள் தெரியக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலியை நம்ம வேகமாக முடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் புக் ப்ரூஃப் அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் தமிழில் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், அடவி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா காடு. இது எல்லாருக்குமே தெரியும், சி அப்படின்றது ஆன்சர். அடுத்து பரியது குறுக்கோட்டாந்தாயினும் யானை வெறுவும் புலிதான் குறின். மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல் எது அப்படின்னா பரியது அப்படின்றதான் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ 33க்கு ஏ அப்படின்றதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 34 உதகை. இதெல்லாம் ரொம்ப எளிமையாகவே போட்டிருப்பீங்க. உதகமண்டலம் 34க்கு பாம்பே தான் இதற்கான விடையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பிழை திருத்துக. இங்கே பாருங்கள், ஒரு மனிதன் மொழியின் வளர்ச்சி உண்டு. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு. ஏ என்பது உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ அஃது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்கணும். அப்போ 35க்கு என்னது? பாம்பே. அடுத்து பாருங்கள், 36 இவனுக்கு வீடு ஒன்று இல்லை 2 இருக்கிறது அப்படின்னு வராது. இவனுக்கு வீடு ஒன்று அல்லது 2 இருக்கிறது. ஒரு வீடு அல்லது 2 வீடு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழே நம்ம பார்ப்போம்,
பி ஆர் சி இதில் எது ஒன்றாலும் ஆன்சராக வரலாம். நம்ம சி ஆன்சருக்கே ஃபைனல் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், நாற்று செய்யும் செல்லாது நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாது தமவே ஆயிலும் ஆற்றுனா வேண்டுவதில். பழமொழி நாடர் கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்களேன், கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், இணை எழுத்து கேட்டிருக்காங்க. அப்போ இணை எழுத்து இங்கே பாருங்களேன், இன்னு டு இதுதான் இருக்கும். அப்போ வேண்டுவது, அப்போ 37க்கான ஆன்சர்னா அது டெல்லி அப்படின்றது தான். அப்போ அந்த கொஷினை தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் எழுதியிருக்க முடியும். அடுத்து, சுட்டு எழுத்துக்களை இடைச்சுட்டுக்கள் என்று குறிக்கலாம். அகம்புறம் சுட்டுக்களை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இது நமக்கு நல்லாவே தெரியுது. 38 பாருங்கள், ரெண்டுமே சரியான ஒன்று தான். ரெண்டுமே என்னது? சரியான ஒன்று. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவல், அது, உவை அப்படின்றது என்ன சுட்டு அப்படின்னா இடைநிலை சுட்டாக இருக்கக்கூடியது. 39க்கு பாம்பை. அடுத்ததாக பார்ப்போங்க, எதிர்ச்சொல். இது 6வது புக் பேக்கில் அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் அழகாக பார்த்துருந்தீங்கன்னாலுமே எடுத்துருக்கலாம். இதற்கான ஆன்சர் அது அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மைனா பொய்மை அப்படின்னு வரக்கூடியது. அப்போ 40க்கு ஏ. அடுத்து பாருங்கள், எந்தை என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல்னா அப்படின்னா நுந்தை அப்படின்றது ஆன்சராக இருக்கக்கூடியது. 41க்கு ஏ. அடுத்து, பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடரில் பிழையான தொடர் என்ன அப்படின்னா பெருமழை கண்டதும் மக்கள் மறைந்து போய்விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. 42க்கு டெல்லி. அடுத்து 43 பார்ப்போம். திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 43க்கு ஏ ஆன்சர். 44 தென் திராவிட மொழிகள். இது நமக்கு நல்லாவே தெரியும். இதில் என்ன மொழி வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குன்றது வராது. அப்போ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். அப்போ ஆன்சர்னா அது 2 மட்டும். அப்போ பி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள், 45 இதற்கான கலைச்சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தாங்க ஆன்சர். கொடுப்பவர் அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. 46க்கு என்ன அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை. இப்போ 46க்கு என்னது? டெல்லி தான் இதனுடைய விடையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மறு ஆய்வு மனு. மறு ஆய்வு அப்படின்னாலுமே ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னு வரப்பே நமக்கு 47க்கு என்னதான் ஆன்சர் வரப்போகுது? சி அப்படின்றதான் இதனுடைய விடை. அடுத்து பாருங்கள், 48 காணல் நீர் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். காணல் நீர். 48 பாருங்கள், கிடைக்காத ஒன்று அப்படின்னு சொல்லலாங்களா? இப்போ காணல் நீர்னா கிடைக்காத ஒன்று. கரையேறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீளுதல். கை நழுவுதல் அப்படின்னா என்ன சொல்ல போகிறோம்? விட்டு விடுதல் சொல்ல போகிறோம். குரங்கு பிடினா உறுதியாக பற்றுதல். அப்போ இது புக்லேயே இருக்குங்க, நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 12th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா அதற்கு விடை இருக்கும். எதுவுமே 12th சிறப்பு தமிழில் தான் எடுத்திருக்காங்க. கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா என்னதுன்னா ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள், 50 இதற்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு அரசு இடைவெளியில் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. நீங்கள் அதை படித்தீங்கனாலுமே தெரியும். பாருங்கள், மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இந்த கடித குறிப்பை தான் அவங்க கண்டினியூவாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு சி ஆன்சர். இந்த கொஷினுக்கான ஆன்சர்னாது சி. 50க்கு சி. 51 பாருங்கள், உயிரியல் தொடர்பான ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இது மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. 51க்கு டெல்லி ஆன்சர். அடுத்து 52 அப்படின்னா என்ன அப்படின்னா உணவு குழல் தளர்ச்சி அடைதல். உணவு குழல் தளர்ச்சி அடைதல் இதற்கு இணையான கலைச்சொல்லாக இருக்கக்கூடியதாக இருக்குது. கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத எல்லா எக்ஸாமும் காட்டக்கூடியதாக இருக்குது. 53க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தாங்க ஆன்சர். 53க்கு சி. 2 4 1 3 அப்படின்றது அதனுடைய ஆன்சராக இருக்குது. 54 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை பன்மை தொடர். முதல்ல பன்மையை நம்ம பார்க்கணும், அக்ரிணையாக இருக்கணும்.
அவள்ன்றதும் ஒருமை, மரம்ன்றதும் ஒருமை, அவன் என்பதும் இதோடு வரக்கூடியதாக இருக்குது. அப்போ அவை அல்ல. அப்போ 54க்கு சி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், சரியான தொடர் எது? மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு ஒன்றும், பறவைகள் பறந்தன, மரம் வளர்ந்தது அப்படின்னு ஒன்றும். அப்போ சரியாக இருக்கக்கூடியது எது? செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்றது தான் சரியான விடை. அப்போ 55க்கு டி ஆன்சர். அடுத்து 56 பாருங்கள், பிழையற்ற தொடர். அப்போ இங்கே பாருங்கள், மகடு வந்தாள், வந்தான். மகடு அப்படின்னாலுமே என்னது? பெண்பாலை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ 56க்கு சி தான் விடை. அடுத்து 57 பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இல்லை, கேளீர் என்பதனுடைய சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகைவர் அப்படின்றது தான். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி. இதற்கான விடை 58வது கொஷின் என்ன அப்படின்னா டெல்லிங்க ஆன்சர். 58க்கு என்னது? டெல்லி. கானா தராசு, கானா பறவை, கா அப்படின்னா தராசு, தேனா என்னது? உறுதி, நீனா கொள்ளுகை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. இது வந்து வேர்க்குரு. இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா வேர்க்குரு அப்படின்னு எழுதலாம். 59க்கு பாம்பை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து காகத்திற்குரிய வேறு பெயர் என்ன அப்படின்னா புட்டம் அப்படின்றது தான். இதற்கான ஆன்சர் வந்து சி 60க்கு. அடுத்து அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் என்று அழைப்பார் அப்படின்னா புன்கண்ணீர். இதெல்லாம் மேபி இது ஆன்சர் எடுத்துருக்கலாம், ஆனால் அது தவறான விடை. 61க்கு என்னது? டெல்லி தான் ஆன்சர் திருக்குறள் பிரகாரம் பார்க்குறப்ப. அடுத்து பாருங்கள் 62. இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க, எல்லாத்துலேயுமே டி. இப்போ அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. 62க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தாங்க ஆன்சர். அப்போ இந்த அனுராகம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒத்தாகுதல், ஏனம். இடையில 3 சுழி நா போட்டு வரப்போ அது மானை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. 2 சுழி நா போட்டு வரப்போ அது பாவம் அப்படின்றத குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லினுடைய திருத்த சொல் என்னன்னா அற்ப ஆவி அப்படின்றது தான் அதனுடைய திருத்த சொல்லாக இருக்குது. இளஞ்சி எம்மொழி சொல் அப்படின்னா தமிழ் மொழி சொல். இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஸான, இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் தமிழ்னு சொல்கிறோம், ஆனால் வெப்பேஜ் மற்றதெல்லாம் பார்க்குறப்ப போர்ச்சுகீசியம் அப்படின்றதும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதை வந்து நம்ம செக் பண்ணிப்போம். இதுக்கு நம்ம ஃபைனல் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து தமிழ் தான். உத்தமம். இப்போ பாருங்கள், ஆங்கிலத்தில் மட்டும்தான் விரிவாக்கம் கேட்டிருந்தாங்க, இப்போ தமிழ்லையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உத்தமம் என்பதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா உலக தமிழ் தகவல் தொழில் மன்றம். அப்போ 65க்கு ஏ. தமிழ்ச்சொல். இதில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சொல் நமக்கு பார்த்தோன்னே தெரியும், பொத்தான் அப்படின்றதான் இதனுடைய தமிழ்ச்சொல்லாக இருக்குது. அப்போ 66க்கு பாம்பை. 67 நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் இருக்கக்கூடிய 15 கொஸ்டின் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். மனைக்கு விடக்கும் மடவாளர் அந்த பாடல் வரி அப்படி கேட்டிருந்தாங்க, 4 மணிக்கடிகளில் இருக்கக்கூடிய பாடல் வரி தான் இது. அடுத்து பாருங்கள், ஓதலில் சிறந்தது ஒழுக்கம் உடைமை. இது என்ன பாடல் அப்படின்னா முதுமொழி காஞ்சியிலிருந்து அப்படியே கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. ரொம்ப எளிமையான கேள்வி. ஏழாதையில் கூறப்படும் சமண மதத்திற்கே உரிய கருத்து என்ன அப்படின்னா கொல்லாமை. 10th ஓல்டு புக்கில் அப்படியே இருக்கக்கூடிய கான்செப்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 70. இரவில் மாட்டிய இளஞ்சொடி நெகிழ் உறவு நீர் அழிவத்து ஓடுகளும் கரைந்த இச்செய்யுள் இயற்றியவர் யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். சிலபஸை பேஸ் பண்ணி இந்த கொஷினுக்கு ஆன்சர் எடுத்துருக்கலாம். யாருன்னு? உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 70க்கு என்னது? சி அப்படின்றது. இங்கே பாருங்கள் 71 என்ன அப்படின்னா வலைப்பதிவர். பிளாகர்னா என்னது? வலைப்பதிவு எடுக்கக்கூடியவராக இருக்கார். அடுத்து பாருங்கள் பிறமொழி சொல் என்ன அப்படின்னா வாடகை அப்படின்றது தான் இதனுடைய பிறமொழி சொல்லில் இருக்கக்கூடியது. இதுதான் சரியான விடை. 72க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி ஆன்சர். அடுத்து பாருங்கள் 73 பொருள் அறிந்து பொறுத்துக்க சொல்கிறாங்க. 73க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. என்ன இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓதல். அப்படின்னா காதில் போயிட்டு ஏதோ ஓதுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்களா, இப்போ குசு குசுன்னு ஓதக்கூடிய ஒன்று. அப்போ 3 மொழிதல் அப்படின்னா என்னதுன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. விளிம்புதல் அப்படின்னா என்னென்னா பலர் அறிய சொல்லுதலாக இருக்கக்கூடியது. உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ 3, 2, 4 இதற்கான ஆன்சர் டெல்லி தான் இதற்கான ஆன்சராக இருக்குது. அடுத்த வேணால் பார்ப்போம். பழமொழி. இது நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். மலை சுற்றி பிறந்த குழந்தை
டேஷுக்கு ஆகாது அப்படின்னா யாருக்கு ஆகாது? மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இதனுடைய பொறுத்துக, இது கலைச்சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு பொறுத்துக. 75வது கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ 3 4 1 2 அப்படின்றது. அடுத்ததாக பாருங்கள் 76. இந்த திருக்குறளை நமக்கு சரியாக இதோட சொல்லியிருக்காங்க. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனலா சொல். அப்போ 76க்கு என்ன ஆன்சர்? டெல்லி தான் இதனுடைய ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்களேன், செயவாட்டு வினை ஒரே விஷயம், பெற்றது. அப்போ 77க்கு படு பட்டது பெற்றது இப்படின்னு வரப்போ இதுதான் வரக்கூடியதாக இருக்குது. குமணன் நடந்தான், இது என்ன அப்படின்னா தன்வினையை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. 78க்கு ஏ அப்படின்றது ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 79. 79 என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆ இ ஏ யா இது எல்லாமே இந்த சொற்களை சேர்த்து வரும் இடங்களில் வினா குறியிட வேண்டும். கரெக்டு தான், ஏன்னா இது வினாச்சொற்கள். அப்போ உறுதி கூற்று சரி, காரணம் சரி அப்படின்னு சொல்கிறது என்னது? சரியான ஒன்று தான். அடுத்து 80வது கேள்வி பார்ப்போம். இது பிறை குறியீடை உள்ளடக்கம் பயன்படுத்தக்கூடிய குறியீடு அப்படின்னா பகட அடைப்பு குறி. இதெல்லாம் நம்ம 11th தமிழ் புக்கில் நியூ புக்கில் பார்த்திங்கனாலுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 11th தமிழ்லேயே இருக்குது. அடுத்து பாருங்கள் 81. தேவநேய பாவனர் கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா ஒரு எழுவாய் பல பயனலையை கொண்டு முடிதல் அப்படின்றது. இப்போ 81க்கு பாம்பை அப்படின்றது ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. 82 இங்கே பாருங்களேன், ஒரு பொருட்பன்மொழி உயர்ந்து ஓங்கி. இப்போ பீதா ஆன்சர். 82க்கு பீதான் இதனுடைய விடையாக இருக்குது. 83 பாருங்கள், இருபொருள் குறித்து வரக்கூடிய சொற்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கண்டென்ட்டை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆன்சர் கொடுத்துரும். டெல்லி தான் இதனுடைய ஆன்சராக இருக்குது. கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபித்து சினத்து அப்படின்னு வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கிராய் அப்படின்னா கருஞ்சோற்று நிலம் பொற்காடு. கோரல் அப்படின்னா கொள்ளுதல் கொளித்தல். உரையல் அப்படின்னா என்னது? பிணங்கு மற்றும் மாறுபாடு. இந்த கோரல் அப்படின்றது நம்ம 5ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்க்கலாங்க. ஸ்கூல் புக்கில் நமக்கு அங்கேயே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்த கொஷின் பார்ப்போம். 84 என்ன இதனுடைய பொறுத்துக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தாங்க ஆன்சர். 4 3 1 2. 84க்கு ஆன்சர் வந்து டெல்லி. இந்த வேற்றுமை உரிமைகளை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள் 85 மா மா இதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. 85க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இமயன் மற்றும் வண்டு. மானாலுமே நமக்கு ஒரு விஷயம் தெரியும், விலங்கை பேஸ் பண்ணி குறிக்கக்கூடியதாக இருக்கும், வண்டை பேஸ் பண்ணி குறிக்கதாக இருக்கும். அதனால நம்ம இதை எடுக்கிறோம். அடுத்து 86 பாருங்கள், நகரத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு பேஸ் பண்ணி நமக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். 86க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டெல்லி. 4 3 1 2. அந்நாள் அப்படின்னா அவள், உன்னாள் அப்படின்னா நினைத்தல், முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில், எந்நாள் அப்படின்னா என்று சொல்லல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. சொல்லினம் வேறு சொல்லில் வினையால் இணையும் பெயர். சொல்லாமை எதிர்மறை, சொல்லா இருக்கட்டும் எதிர்மறை பெயரச்சம், சொல்லிய வராது. அப்போ சொல்லுகின்ற. அப்போ டி தான் அதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்கள், அறியாத பையன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாதுன்னா காலம் வந்து வெளிப்படாது. காலம் வெளிப்பட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இறந்த காலம், எதிர்காலம், திரைநிலை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அந்த பண்பை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அவனுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் அவனை அறியாத பையன் சொல்கிறான். அப்போ தெரியல அப்படின்ற அந்த பண்பை குறிப்பிடு. அதேமாதிரி தான் சிறிய கடிதம். இதுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னா சி. 89க்கு ஆன்சர் சி. ஆங்கில சொல்லை கண்டறி. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில் அப்படின்றத நம்ம ஆங்கில சொல்ல சொல்லலாம். 90க்கு வந்து டெல்லி ஆன்சர். 91 பாருங்கள், இதில் தவறாக இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா அன்பில்லாத உயிரற்ற உடல் அப்படின்னு சொல்கிறப்ப என்னது? பி தாங்க இதற்கான ஆன்சராக இருக்குது. திருக்குறளை தெளிவாக பார்த்துருந்தாலுமே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அன்றியுடைய விடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92க்கு நடுநிலை கடந்து உண்டாகக்கூடிய செல்வம். நடுநிலையை கடந்து உண்டாகக்கூடிய செல்வம். அடுத்து பாருங்கள் 93. 92க்கு சி.
93க்கு பாருங்கள். கிளீனரை அளக்கும் கோல் என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய துன்பம் அதை பற்றி தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. 93க்கு ஏ ஆன்சருங்க. அடுத்த வினா பார்ப்போம். 94 கண்ணதாசனை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அவர் வந்து இயேசு காவியத்திற்காக சாகித்ய அகாடமி நூல் விருது வாங்கலை. அப்போ 2 தப்புன்னு வந்தாலுமே இப்போ என்ன வரப்போகுது, 1-3 தான் இதனுடைய ஆன்சராக இருக்கும். 1-3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், டெல்லியில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 95வது கேள்வி. இந்த கேள்விலாம் ரொம்ப அற்புதமான கேள்விங்க. ஈஸியாக நம்ம இதெல்லாம் எப்பயுமே டெஸ்ட் வைக்கக்கூடிய கேள்வி. அப்போ 95க்கு தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு அப்படின்றது எடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொல்லை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லிட்டு 1852 மீட்டர் குறிக்கக்கூடியதாக இருக்கும். நார்டிக் ஹரிசோன் அப்படின்றது என்னென்னா மணல் தொடுவரை. டேலாண்ட் அப்படின்றது எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா நெப்டியூனுடைய துணைக்கோளை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. இப்போ 96க்கு ஏ. அடுத்த மேட்ச் தான் ஃபாலோயிங் பார்ப்போம். இது அப்படியே புத்தகத்திலேருந்து நமக்கு நார்மலாக எடுத்துருக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. நானோ டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா மீதன். பயோ டெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அறிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அடுத்து ஓமை தொடர் பாருங்கள். ஆண்டி மடம் கட்டியது போல். இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாங்க. உருவாகாத திட்டம். ஆண்டியால் என்ன பண்ண முடியாத மடம் கட்டுறதுன்றது கஷ்டமான ஒன்று. ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னா பயனற்ற செயலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. கரடி பிறை கண்டது போல். அது பார்க்குறது என்னது ரொம்ப அரிது. உள்ளீடற்ற புதர் போல் அப்படின்றது போலி. அடுத்து பாருங்கள் 99வது கேள்வி. நீர்மேல் எழுதுவது போல் அப்படின்னா நிலைத்தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ இதுக்கு டெல்லி ஆன்சர். அடுத்து பாருங்கள், எருக்கெட்டாருக்கும் எட்ட கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இந்த பழமொழி வேளாண்மை சார்ந்ததெல்லாம் இல்லை. இது எதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மருத்துவத்தை சார்ந்ததாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 3மே சரியான ஒன்று தான். அப்போ ஆன்சர் என்னது ஏ என்பது தான் இதனுடைய விடையாக இருக்கக்கூடியது. இது ஒரு டென்டேட்டிவ் கியூன்றதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் புக் சோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதில் வீடியோ பதிவுகளை பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.